ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்கயோனய ஏவ தே ஆத்யந்தவந்தः கௌந்தேய ந தேஷு ரமதே புதஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 22வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து துக்கத்திற்கான காரணம் என்ன என்பதை சொல்றார். அதாவது துக்கம் என்பது, வாழ்க்கையில் துக்கம் வர்றது நம்ம எல்லாருக்குமே, அதாவது அந்த துக்கம் என்பது சாதாரணமான விஷயமாக மாறிடுது இந்த காலத்தில். அப்படி மனிதர்களுக்கு அந்த துக்கமானது எங்கேந்து வர்றது, அவளுக்கு வரும் அந்த சோகம், அந்த துக்கம் எங்கேந்து வர்றது என்பதை இந்த இடத்துல அழகாக சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அப்போ அவர் சொல்ல வர விஷயம் என்ன என்றால், ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்கயோனய ஏவதே. ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா, புலன்களும் புலனுணர் பொருட்களும் ஒன்று சேரும் போது, இரண்டுத்துக்கும் இடையில் ஒரு சம்பந்தம் ஏற்படும் போது, அதிலேருந்து தான் துக்க யோனய ஏவதே, அதிலேருந்து தான் துக்கமானது பிறக்கிறது என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதாவது இப்போ ஒரு புலன் இருக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு உதாரணத்திற்கு கண்களை எடுத்துக்கொண்டால், அந்த கண்களை வைத்து நம்ம பார்க்கக்கூடாத ஒரு காட்சியை நம்ம பார்த்துட்டோம், நம்ம மனதை வருத்தப்படுத்தக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்த்துட்டோம் என்றால், அந்த கண்ணும் அந்த வருத்தப்படுத்தக்கூடிய காட்சியும் ஒன்று சேருவதால், அதாவது புலனும் புலனுகர் பொருளும் ஒன்று சேருவதால், அது ரெண்டுமே சம்பந்தம் ஏற்படுவதால் அதிலேருந்து தான் துக்கம் ஏற்பட்டு நம்ம மனதை தாக்குகிறது. ஒரு அம்பை போல கூர்மையாக நம்ம மனதை கிழிக்கிறது என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். இதுவே காதுகளை உதாரணமாக வைத்துக்கொண்டோம் என்றால், நம்ம காதுகள் கேட்கக்கூடாத ஏதாவது விஷயத்தை, இப்போ துக்கமான ஒரு செய்தியை நம்மளோட காதுகள் கேட்டு விட்டது என்றால், அந்த ஒரு காதான புலன் அந்த செய்தியான புலனுகர் பொருட்களோட சம்பந்தத்தை ஏற்படுத்துவதால், அந்த ஒரு சம்பந்தத்திலிருந்து தான் புலனும் புலனுகர் பொருளும் சேரும் போது, அந்த சேர்க்கையிலேருந்து தான் அந்த ஒரு துக்கமானது நம்ம மனதுக்கு வர்றது என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். துக்கத்திற்கான உண்மையான காரணம் என்ன என்று அவர் சொல்ல வரும் விஷயம் என்ன என்றால், புலனும் புலனுகர் பொருளும் சேரும் போது, அந்த இரண்டத்திற்கும் இடையில் அந்த சம்பந்தம் ஏற்படும் போது, அந்த சேர்க்கையிலேருந்து தோன்ற அந்த விஷயமாக தான் துக்கம் இருக்கு என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இப்பேற்பட்ட இந்த புலனுகர் பொருளும் சேரும் போது ஒரு அனுபவம் நம்மளுக்கு வர்றது. இப்போ கண்களால் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, இந்த விஷயத்தை நான் பார்க்கிறேன் என்ற அந்த ஒரு எண்ணம் என் மனதுக்குள்ள வர்றது என்றால், ஏதோ ஒரு இம்பல்ஸ், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு அனுபவம் என்ன என் மூலமாக உள்ள போயிருக்கலாம். அப்படி அந்த புலனும் புலனுகர் பொருளும் சேரும்போது வரும் அந்த அனுபவம் தான் இந்த துக்கத்தை நமக்கு தர்றது என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். இப்படி இருக்கும் இந்த அனுபவம், புலனும் புலனுகர் பொருளும் சேரும்போது வரும் இந்த அனுபவமானது எப்படி இருக்கு என்றால், ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதஹா என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதாவது ஆத்யந்தவந்த, ஆத்யந்தம் என்றாலே ஆதி அந்தம் என்று 2 வார்த்தைகளை சேர்த்தால் ஆத்யந்தம் என்று வரும். ஆதி என்றாலே தொடக்கம் என்ற அர்த்தம், துவக்கம் துவங்குகிறது என்ற அர்த்தம். அந்தம் என்றால் முடிகிறது, அது நிறைவு பெறுகிறது என்ற அர்த்தம். இப்படி ஆத்யந்தம் என்றாலே தொடக்கமும் முடிவும் எதற்கு இருக்கோ, அதாவது அழியக்கூடியதாக எது இருக்கோ அதுதான் ஆத்யந்தவந்தம் என்ற அர்த்தம். இப்படி ஆத்யந்தமாக இருப்பது, தொடக்கமும் முடிவும் கொண்டிருப்பதாக, அழியக்கூடிய ஒரு விஷயமாக தற்காலிகமாக இருக்கும் இந்த அனுபவம், இப்படி தற்காலிகமாக அழியக்கூடியதாக மாயையின் ஸ்வரூபமாக இருக்கும் இந்த ஒரு அனுபவம் தான் நமக்கு துக்கத்தை அளிக்கிறது. இப்பேற்பட்ட இந்த ஒரு அனுபவத்தை, இப்பேற்பட்ட இந்த துக்கத்தை ஞானிகள் பண்டிதர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அது ஏன் என்றால், நதேஷு ரமதே புதஹா, இந்த ஒரு அனுபவத்தை அவர்கள் கண்டு கொள்ளவே மாட்டார்கள். சில பேர் இந்த புலன்களும் புலன்கள் பொருட்களும் சேர்வதையே தடுத்துடுவார். அவர்கள் சன்னியாசிகளாக சாங்கியோகிகளாக இருக்கா. இன்னும் சில பேர் அவ செய்யும் அந்த செயலிலிருந்து ஒரு பலன் வந்தாலும், அந்த அனுபவம் ஏற்பட்டாலும் அதை கண்டு கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் எப்பொழுதும் அந்த இறைவனின் அந்த தியானத்திலேயே, அவரின் சிந்தனையிலேயே இருப்பார்கள். தாங்கள் செய்யும் அந்த கர்மாவை பகவானிடமே சமர்ப்பணம் செய்வார்கள். இவர்கள் கர்மயோகிகள். இப்படி சாங்கிய யோகிகளும் கர்மயோகிகளும் எப்படி இருந்தாலும் இந்த ஒரு
புலனும் புலனுகர் பொருளும் சேரும்போது ஏற்படும் அந்த ஒரு அந்த அனுபவத்தின் தாக்கத்திலிருந்து தப்பித்திருப்பார்கள் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அப்படி இருப்பதால் தான் கர்மயோகிகளுக்கும் சாங்கிய யோகிகளுக்கும் ஆனந்தமாகவே அவர்கள் வாழ்க்கை இருக்கிறது, துக்கம் அவளுக்கு வர்றதே இல்லை என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 22வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.